Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஏங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா வேர் ஏயும் பியும் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். அப்ப a பிளஸ் b யோட வேல்யூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து a ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். a கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து இது சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் போட்டுடலாம்னு இந்த மெத்தட் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோ டாப்லயும் தரேன். தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுறேன். -4 into lambda plus 3 இது -8 அப்ப -5 equal to 0. அப்ப lambda square -4 lambda -5 is equal to 0. Characteristic equation find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன find out பண்ண போறோம்னா ஐகன் வேல்யூஸ் find out பண்ண போறேன். அதுக்கு இதோட ரூட்ஸ் find out பண்ணுவோமா? அப்ப நம்ம ஆட் பண்ணோம்னா -4 வரணும், மல்டிப்ளை பண்ணோம்னா -5 வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம்னு பாருங்க. 5ம் 1 எடுத்துக்கலாம். இப்ப மல்டிப்ளைல -5 இருக்கிறதுனால ஏதோ ஒரு டேர்முக்கு மைனஸ் வரும். இங்க -4 இருக்கிறதுனால இங்க பெரிய நம்பருக்கு போட்டுருவோமா? அப்ப -5 1 ஆட் பண்ணோம்னா -4 வருது, மல்டிப்ளை பண்ணா -5 வருது. அப்ப இதுதான் வேல்யூஸ். அப்ப lambda -5 lambda plus 1 equal to 0வா? அப்ப lambdaவோட வேல்யூ 5, அதே மாதிரி -1. ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? a power 5 -4 into a power 4 -7 into a cube plus 11 into a square minus a minus 10i equal to இதான கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து இது ஒரு ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால இதை நம்ம சிம்பிளை பண்ணாமலும் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதையும் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்மால் ஏயும் ஸ்மால் பியும் என்னதுன்னா பிலாங்ஸ் டு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்ங்கிறதுனால இதுவும் நமக்கு மேட்ரிக்ஸ் தான், இதுவும் மேட்ரிக்ஸ் தான். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தானே இருக்கும். அதனால இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ரெண்டுத்துக்கும் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் ஏ இருக்க இடத்துல லாம்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஐ இருக்குல்ல அந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா மாறிடும். அவ்வளவுதான். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்ப ஏவோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு தெரியும். அப்ப இதை யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ, ஏ கியூப் ஐகன் வேல்யூ இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. அந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்மளோட சம்ல வந்து ஏவோட ஐகன் வேல்யூஸ் என்ன 5 -1 இருக்கு. அதை வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து லாம்டாவோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வரும்னு பார்க்கலாம். அப்ப ஜஸ்ட் லாம்டாவுக்கு பதிலா 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 5 power 5 -4 into 5 power 4 -7 into 5 cube plus 11 into 5 square minus 5 minus 10 is equal to 5 into a plus b. நெக்ஸ்ட் இதாவது சிம்பிளை பண்ண போறோம். அப்ப இந்த இதுல பாருங்க எல்லாத்துலயும் 5 காமனா இருக்கு. அதனால ஒன்ஸ் நான் 5 வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். இல்ல டைரக்டா நீங்க 5 power 5 ஓட வேல்யூஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். -7 into 5 square plus 11 into 5 minus 1. இது 5 இது வரைக்கும் தான் இருக்கு. அதனால இதை பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். -10 is equal to 5a plus b. ஓகே, 5 into 5 power 4 ஓட வேல்யூ 625 -4 into இதோட வேல்யூ 125 7 into 25 plus இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப 55 -1 -10 வருமா? 5 into 625 மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 500 வரும். மைனஸ் இதோட வேல்யூ 175 வரும். பிளஸ் 54 minus 10 is equal to 5a plus b. ஓகே, 5 into சப்ராக்ட் பண்ணா 125 வரும். மைனஸ் 175 plus 54 minus 10 is equal to 5a plus b. ஓகே, இதுல இது சப்ராக்ட் பண்ணா -50 வரும். அப்ப 5 into -50 plus 54 minus 10 is equal to 5a plus b. இப்ப இதோட வேல்யூ 4 வரும். -10 இதை மல்டிப்ளை பண்ணா 20 minus 10 10 வரும். அப்ப 10. அப்ப 5a plus b யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 10க்கு ஈக்குவலா இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி 1 எடுத்துருக்கோமா? இது 2.
ஓகே நெக்ஸ்ட் இப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 இருக்குல்ல, அதுக்கு இதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 வரும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் என்ன வரும், -1 whole power 5 -4 into -1 power 4 -7 into -1 cube plus 11 into -1 square minus -1 minus 10 equal to -a plus b. இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ வந்து +1 வரும். அப்ப -4, இதோட வேல்யூ -1, அப்ப minus into minus +7, இதோட வேல்யூ பிளஸ், அப்ப +11, இதோட மல்டிப்ளை பண்ணா +1 -10 equal to -a plus b. இந்த -1 +1 கேன்சல் ஆயிடும். இங்க 11 -10 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 வந்துரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 வந்துரும். அப்ப 3 இங்க வந்து 1 வந்திருக்கு. equal to -a plus b. அப்ப என்ன வரும், -a plus b யோட வேல்யூ 4க்கு ஈக்குவலா இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல, ஈக்குவேஷன் நம்பர் 2வும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் தான் சால்வ் பண்ணி a and b யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதிக்கிறேன். 5a plus b is equal to 10. ஓகே இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்து எழுதிக்கிறேன். இப்ப -a plus b is equal to 4. ஓகே இங்க ரெண்டு டேர்மும் சேமா இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு b கேன்சல் ஆயிடுமா, அப்ப சப்ட்ராக்ட் பண்றேன், சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா b யும் கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு டேர்மும் 6a வந்துரும், இது ரெண்டும் 6 வந்துரும். அப்ப a யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1க்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப a யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், -1 plus b is equal to 4 னு வரும். அப்ப b யோட வேல்யூ 5. அப்ப a and b யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, a plus b யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a plus b ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 6க்கு ஈக்குவலா இருக்கு. 6 வந்து greater than 8 ஆன்னு செக் பண்ணுங்க, இல்ல ஃபால்ஸ். அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. 6 வந்து less than 7 ஆன்னு செக் பண்ணுங்க, கரெக்ட். அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட். அப்ப a plus b is divisible by 2 ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6 வந்து divisible by 2 ஆமா ட்ரூ தான். அப்ப a வந்து greater than b ஆன்னு கேட்டிருக்காங்க. 1 greater than 5 இல்ல ஃபால்ஸ். அப்ப ராங். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.